பாண்டியன் ஸ்டோர் சீரியல் அப்கமிங் ப்ரோமோவில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம மீனாவை வந்து எப்படியாவது பழி வாங்கணும்னு சொல்லிட்டு சுகன்யா ஒரு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த இதெல்லாம் என்னடானா தங்கமயிலையும் அப்படியே வளைச்சி போட்டுக்கலான்னு சொல்லிட்டு அதையும் பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த இதில் கோமதி நம்ம சுகன்யா தங்கமயில் 3 பேரும் கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து மீனா வந்து ஆஃபீஸில் ஏதோ ஒரு ஒர்க்குன்னு சொல்லிட்டு ஃபோனில் பேசிக்கிட்டே வராங்க. பேசிக்கிட்டே வந்துட்டு டிஃபன் பாக்ஸை திறந்து பார்த்துட்டு என்னத்தை இன்னைக்கு காலையில் டிஃபன் என்ன இட்லியா அப்படிங்கும். இல்லை பர்கர் செஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணுறாங்க. என்ன பர்கர் வெள்ளையாக இருக்குது அப்படிங்குமே, குளிக்க வச்சேன் வெள்ளையாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் நக்கல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சரி காஃபி போடவா அப்படின்னு சொல்லி காஃபி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் சரி போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சுகன்யா இருந்துக்கிட்டு இல்லை நீங்கள் வேலை பாருங்க அத்தாச்சி நான் போட்டு தரேன் அப்படிங்கும். இல்லை வேண்டாம் நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா காஃபி போட்டு குடிக்கிறாங்க. அந்த டைம் பார்த்து மறுபடியும் ஆஃபீஸ்லேருந்து ஒர்க் வரவுமேனு பேசிக்கிட்டே காஃபி போடவுமே கோமதி இருந்துக்கிட்டு மீனா இங்கிட்டு வா நான் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ கையில் கொடுக்குறாங்க. உடனே சுகன்யா அதை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு தங்கமயில்கிட்ட கேட்குறாங்க, என் மயில் நீயும் கொஞ்ச நாள் வேலைக்கு போனேல்ல, என்ன வேலைக்கு போன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்து மயில் இருந்துட்டு உடனே மயிலுக்கு வந்து பதட்டம் ஆயிடுச்சு. என்னடா திடீர்னு வேலையை பற்றி கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இல்லை கிச்சன் ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன ஹோட்டலு என்ன அப்படிங்கவும் இல்லைத்த ஹோட்டலில் வைக்கிற சாம்பாரை விட நீங்கள் வைக்கிற சாம்பார் அவ்வளோ மனமனன்னு இருக்கும் அப்படிங்குமே. என்னது நீ திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் பேசுகிற அப்படிங்கும். இல்லை அவ்வளோ ருசியாக இருக்கும்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவோமே. உடனே நீங்கள் என்ன கேட்டீங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு சோனியாட்ட கேட்குறாங்க. இல்லை வேலைக்கு போனியே என்ன வேலைக்கு போனேன்னு சொல்லி கேட்டேன் அப்படிங்குமே. இல்லை ஆஃபீஸில் ஒர்க்குக்கு போனேன், டீச்சர் வேலைக்கு போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஏன் மயில் நீ பேசாமல் விட்டுட்ட, நீ மறுபடியும் ஆஃபீஸுக்கே வேலைக்கு போகலாம்ல, வேலைக்கு போனால் வீட்டில் வேலை செய்ய வேண்டியதும் இல்லை, ஹாயாக போய் அங்கே ஆஃபீஸ்லேயே உட்காந்துருந்துட்டு வரலாம், ஜாலியாக இங்கேயும் வந்து வீட்டிலையே பேசாமல் உட்காந்துக்கலாம், ஒரு காஃபி வேணும்னா கூட வீட்டில் இருக்கவங்க போட்டுக்கொண்டு கையில் கொடுத்துருவாங்க, அந்தளவுக்கு சுதந்திரம் கிடைக்கும்ல, பேசாமல் நீயும் வேலைக்கு போக வேண்டியதானே மயில் அப்படிங்கவுமே. இல்லை அங்கே வந்து இல்லைக்கா அந்த ஆஃபீஸில் வந்து மேனேஜர் ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்காரு, சரியில்லை, அதனால தான் அவங்க வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்கிறாங்க. இல்லை மயில் மறுபடியும் வேலைக்கு போகலாம்ல, வேலைக்கு போனால் நீயும் இந்த மாதிரிலாம் உட்காந்துக்கலாம், அந்த மீனாவே பாரு ஆஃபீஸ் போகுது வருது, வீட்டில் எந்த வேலையுமே செய்யறதில்ல, இந்த காஃபி முதற்கொண்டு அத்தை போட்டு கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமே. ஆஃபீஸில் போய் யாரும் வேலை பார்க்கறது இல்லைன்னு யாரும் உங்களுக்கு சொன்னா அப்படின்னு சொல்லவும், இல்லை அப்படி தானே தெரியுது, சும்மா தானே உட்காந்துட்டு இருந்துட்டு வர அப்படிங்கிறாங்க. இவங்க போய் எவ்வளோ வேலை பார்க்குறோம் 4 பேர்த்துக்கிட்ட திட்டு வாங்கி இடுப்போடியே நாங்கள் உட்காந்து வேலை பார்த்துட்டு வரோம், எங்களுக்கு தான் தெரியும், நீங்கள் இப்படியே வீட்டில் உட்காந்துட்டு சும்மா இருக்கிறவங்க பேச வேண்டியதில்லை, அதே மாதிரி நான் வீட்டில் வேலை செய்யலைன்னு உங்களுக்கு யார் சொன்னது, காலையில் எந்திரிச்சு அவங்க துணி என் துணி துவைச்சி போட்டு தான் நான் கிளம்புறேன், அதே மாதிரி கிச்சனுக்கு நான் வந்து சமையல் பண்ணுறதில்லன்னு யார் சொன்னால், ஏதோ இன்றைக்கி தான் என்னால் வர முடியல, இல்லைன்னா நானும் கிச்சன் பக்கம் வந்து சமையல்லாம் செஞ்சு வச்சுட்டு தான் நானும் போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே சரி விடுமீனா இவ போய் பேசுகிறான்ட்டு நீ எதுக்கு பேசிகிட்டு இருக்க, நீ போய் ஆஃபீஸ் வேலையை பாரு போ அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அனுப்பி வச்சிடுறாங்க. தேவையில்லாமல் ஐயோ எனக்கு தலைவலிக்குது, நீ தேவையில்லாமல் எதுக்கு சுகன்யா வாயை திறக்கிற, பேசாமல் இருக்கவே முடியாதா ஒன்றால் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் போய் தலைவலிக்குது மயில் நான் போகிறேன் நீ கிச்சனை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்களுக்கு வேலைக்கு போகணும்னா அவங்களும் போக வேண்டியதானே, எதுக்கு வீட்டில் உட்காந்துருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சைடாக பேசிட்டு போயிடுறாங்க. அப்புறம் வந்து வெளியே வர்றாங்க. நம்ம குமார் வந்து வழியில் நிற்கிறாரு. அதை பார்த்துட்டு நம்ம ராஜி வந்து அண்ணா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. பேசவே குமார் வந்து எதுவுமே பதில் பேசாமே நிற்கிறாரு. சரி போகலாம் எதுக்குன்னு பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே குமார் வந்துக்கிட்டு இரு ராஜி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுண்ணே என்னண்ணே அப்படின்னிங்கும். ஏன் ராஜி நீ எதுக்கு நீ டியூஷன் எடுத்து தான் நீ படிக்கிறியா அப்படிங்கும். ஐயோ அப்படியெல்லாம் இல்லைண்ணே, வீட்டில் யாரும் காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை, அவங்க வேண்டான்னு தான் சொல்கிறாங்க, ஆனால் நான் தான் சரி சும்மா இருக்கிறதுக்கு இந்த இதை வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டியூஷன் எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லவுமே ஏனே அப்படின்னு கேட்கும். இல்லை நீ பேசாமல் பெரியம்மாவும் பெரியப்பாவும் வந்து கூப்பிட்டாங்கல்ல, நீ நம்ம வீட்டுக்கு வந்திருக்க வேண்டியதானே, எதுக்கு அங்கேயே இருக்கிற அப்படின்னு கேட்கவும், இல்லைண்ணே எனக்கும் அரசிக்கு நடந்த கல்யாணம் ஒன்று தான், ஆனால் இருந்தாலும் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்கிறது ஒன்று இருக்குல்லண்ணே, வாழ்க்கை ஓட்டுறதுன்னு ஒன்று இருக்குல்லண்ணே அப்படிங்குமே. ஏன் ராஜி அரசி வந்து அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டோன்னா வந்துருச்சுல, அதே மாதிரி நீயும் வந்துட வேண்டியதானே அப்படின்னு சொல்லணும். இல்லைண்ணே அப்படியெல்லாம் இல்லைண்ணே, கல்யாணத்துக்கு அப்புறம் எவ்வளவோ மாறிப்போச்சு, நீ வந்து அரசி வந்து உன்னை உண்மையாக லவ் பண்ணி உன் கூட வந்தா, ஆனால் நீ வந்து அவளை வந்து சரியாக நடத்தலை, ஆனால் கதிர் வந்து என்னை பிடிக்காம தான் தாலி கட்டினா, ஆனால் இருந்தாலுமே எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை எப்படியோ மாறிப்போச்சு,
நம்ம வீட்லேயும் அவங்க வீட்லேயும் எத்தனையோ தடவை சண்டை வந்திருக்கு. ஆனால் ஒரு நாள் ஒரு பொழுதும் இந்த கல்யாணம் இப்படி தான் நடந்துச்சுன்னு சொல்லி அவள் வாயை திறக்கவே இல்லை. நானே சொன்னதுக்கப்புறமும் ஏன் சொன்னேன்னு தான் சொல்லி என்னை சத்தம் போட்டான். அதே மாதிரி என்னை வச்சு அவ்வளோ தாங்குறான். எங்கள் வீட்டில் இருக்கவங்களும் என்னை அவ்வளோ தூரம் பார்த்துக்கிறாங்க. அப்படி இருக்கப்ப நான் எப்படின்னே அங்கே வர முடியும். அதே மாதிரி அவன் படிப்பு செலவை கூட விட்டுட்டு படிப்பை கூட விட்டுட்டு எனக்காக வந்து நான் படிக்கணுங்கிறதுக்காக எவ்வளவோ செலவு பண்ணி இது பண்ணிக்கிட்டு இருக்கா. வேலைக்கு போகிற சூழ்நிலை ஆகிப்போச்சு. அவ்வளோ தூரம் அசிங்கப்பட்டு அவங்க வீட்லேயே கெட்ட பேர் வந்து இவ்வளோ தூரமும் எனக்காக தாங்கிட்டு இருக்கா. என்னை நல்லா பார்த்துக்கிறான். அதனால தான் நான் வரல அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி ராஜி, அரசி எப்படி இருக்கா, அரசியை கேட்டேன்னு சொல்லி நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ராஜிக்குன்னா அதிசயமாக இருக்குது. என்னடா நம்ம அண்ணனா அப்படி பேசுறது அப்படின்னு சொல்லி அதிசயமாக பார்க்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துடுறாங்க. இங்கே என்னடானா பாண்டியன் வந்து கீழே விழுந்து கூட்டிகிட்டு வராங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வர்றாங்க. மயில் பார்த்துட்டு ஐயோ மாமா என்னாச்சு இவ்வளோ பெரிய கட்டு போட்டிருக்கீங்க அப்படின்ட்டு வீடவே ஒரு கத்தி கூப்பிட்டுட்டாங்க எல்லாத்தையுமே. என்னங்க ஆச்சு, கொஞ்சம் பார்த்து இருக்க மாட்டீங்களா அப்படிங்குமே. என்ன ஆச்சு விழுந்தீங்க அப்படிங்கவும் பழனி சொல்கிறாரு, இல்லை கடையில் தண்ணி படியை கழுவி விட்டுருந்தாங்க, அந்த நேரம் பார்த்து மச்சான் வரவு வலிக்கி விட்டு விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லவுமே உங்களுக்கு கொஞ்சம் கூட கவனமே இல்லைங்க. வயசான காலத்தில் எதுக்கு தான் இப்படி போட்டு நீங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ தெரியல. என்ன பேச்சுவாக்கில் இப்படியே வயசானவங்கன்னு சொல்கிற அப்படிங்க. ஆமாம், உங்களுக்கு என்ன இப்போ தான் 16 வயசு ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு வம்பிழுத்துட்டு இருக்காங்க. சரி கொஞ்சமாவது பார்த்து வரக்கூடாதாங்க, சரி நீங்கள் பேசாமல் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. அந்த நேரம் பார்த்து மீனாவோட அம்மாவும் அப்பாவும் வராங்க. என்ன சம்மந்தி திடீர்னு சொல்லாமல் கொள்ளாமல் அப்படிங்கவுமே, என்ன சம்மந்தியாச்சு காலில் அப்படிங்கவுமே, இல்லை படியில் வலிக்கி விட்டு விழுந்துட்டேன்னு. கொஞ்சம் பார்த்து இருக்கக்கூடாதா சம்மந்தி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ எப்படி இருக்கு, டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படிங்கவும், இன்னும் 1 வீக் கழித்து வர சொன்னாங்க ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி சரவணன் சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு, என்ன சம்மந்தி மாப்பிள்ளை கடைக்கு வராதனால உங்களுக்கு எதுவும் கஷ்டமாக இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐயா அப்படியெல்லாம் இல்லை, அதான் பெரிய மாப்பிள்ளை இருக்கார்ல அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி சரி சாப்பிடுங்க அப்படிங்கவும் சாப்பிட மாட்டேன்றாங்க. அப்போ சரி காஃபி எடுத்துகிட்டு வரல. மீனா போய் காஃபி போட போகுது. சுகன்யா வேகமாக போய் குடும்ப மீனா நான் போட்டு தரேன் அப்படின்னு. ஏன் உங்கள் அம்மா அப்பா சாப்பிட மாட்டேங்கிறாங்க, நம்ம வசதி இல்லாமல் இருக்கிறதுனால சாப்பிட மாட்டேங்கிறாங்களா அப்படிங்கும். அப்படியெல்லாம் நீங்கள் ஒன்றும் மட்டமாக யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. அப்புறம் பார்த்தா எப்படியோ கவர்மெண்ட் மாப்பிள்ளை தான் வேணும்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தீங்க, கடைசியில் கிடைச்ச மாப்பிள்ளைக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்துட்டீங்க, பரவாயில்லை அப்படின்னு சொல்லுவோமேனு. நாங்கள் வாங்கி கொடுக்கல, நம்ம சம்மந்தி தானே வாங்கி கொடுத்தாங்க பணம் கொடுத்து அப்படின்னு சொல்லவுமே சுகன்யா இல்லை, செந்தில் தம்பிக்கு வேலை கிடச்சது வந்து நம்ம மீனா தான் லோன் போட்டு வாங்கி கொடுத்துச்சுங்கவுமே அவங்களுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னடா இது இவங்க இப்படி சொல்கிறாங்களேன்ட்டு அப்புறம் வந்து கோச்சிட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் மீனா வந்து சுகன்யாவை பயங்கரமாக பிடிச்சி திட்டி விட்டுறாங்க. இதுக்கப்புறம்